ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்நாக்ஸ் பிளேட் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது, க்ரீனுக்கு ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷனில். சைஸ் வந்து உங்களுக்கு ஹைட்டு பார்த்தோம்னா 1 இன்ச்சு தான் இருக்கும், அகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்நாக்ஸ் பிளேட் தான். நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது வச்சு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்க. இந்த பீஸ் வந்து ரெண்டும் சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டும் சேர்த்து 700ங்க, 700 ரூபா. அடுத்து பார்க்குறது மாக்கல்லில் உள்ள ஒரு பவுல் தான். இது நல்ல ஒரு மாக்கல்லே எவ்வளோ அழகாக பவுல் மாதிரி செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். நல்ல வித்தியாசமான பீஸு. இப்போ உள்ள பீஸ் கிடையாது, அந்த காலத்து பீஸு. நம்ம மருந்து ஏதாவது உரைக்கணும், இல்லை அந்த மாதிரியான மருந்து இது வச்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரியான இதுக்கு, மூலிகைக்கு இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கல் வந்து ரியாக்ட் பண்ணாதுங்கிறதுனால. இது 1.5 இன்ச்சு சைஸுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. அந்த மாக்கல் பவுல் வந்து 500ன்னு விலை கொடுக்குறேங்க, 500 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது மண் பொம்மையில் உள்ள ஒரு கொலு பொம்மைக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ள ஒரு பீஸ் தான். இது வந்து பப்பாளி பழம். எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் ஒரு பப்பாளி பழத்தை நேச்சுரலாகவே செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ரியல் பப்பாளி பழம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வடிவமைப்பிலே இருக்குது பாருங்கள். சைஸ் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பெரிய சைஸ் வந்து 4.5 இன்ச்சு உள்ளது. அதிலே இன்னொன்று சின்னது 3 இன்ச்சு உள்ளது. அதாவது பப்பாளி காய் மாதிரி. அது எவ்வளோ ரெண்டுமே அவ்வளோ ரெண்டும் செட்டாகவே கிடச்சிது எனக்கு. இப்போ நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான பொருள் எதுவாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் போடுறதும் 2 பீஸும் சேர்த்து விலை வந்து 1200 ரூபா, 1200ங்க. இந்த பொருட்கள்லாம் வந்து இப்போ 20 பொருள் போடுறோம்னா அது ஒரு 20 பேர் தான் வாங்குவாங்க. ஆனால் பார்க்குறவங்கிறவங்க ஒரு நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் ஒரு என்டர்டெயினாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சில பொருட்களை நான் வாங்கிட்டு வந்து போடுறோம். வித்தியாசமான பொருட்களை காமிக்கணும் அப்படிங்கிறதுல என்டர்டெயினாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு சோப் பாக்ஸ் ஆர் கேண்டி டிஷ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு வின்டேஜில் ஒரு பீஸ் தான், இப்போ உள்ளது கிடையாது. ஆன்டிக் பீஸு, 80-100 வருஷத்துக்கு முந்தின பீஸு. சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. கேண்டி டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டிப்ரெஷன் கிளாஸ் இதுக்கு பேர். ப்ளூ கலரில் உள்ள ஒரு டிப்ரெஷன் கிளாஸு. ரொம்ப கிடைக்காது அதெல்லாம். இப்போ கண்ணாடி பொருட்களே ரொம்ப கிடைக்கிறதில்ல. நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு பொருளாவது நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். இந்த பீஸ் வந்து 1400 ரூபா, 1400ன்னு விலை கொடுக்குறேங்க, கிளாஸ் கேண்டி டிஷ்ஷு. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள ஒரு கோப்பை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். இது வந்து ஆன்டிக்குங்கிறது எதுலன்னா அந்த அடியில் இருக்கிற அந்த வரும்புலையும் அந்த நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல இருக்கிற டிசைனையும் வச்சு தான் ஆன்டிக்னு சொல்கிறது. வெள்ளைப்பித்தளையிலேயே கோப்பை அந்த இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட்லேயே செஞ்சுருப்பாங்க அந்த டிசைனு. இந்த பீஸ் வந்து 1600ன்னு விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த மாதிரியான இன்னொரு பீஸுங்கிறது கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு பொருளையுமே நம்ம மேக்ஸிமம் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். ஒரு வீடியோ போடுறதுக்கு நம்ம பொருள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தான் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். பிடிக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. 3/4 லிட்டரு தண்ணி பிடிக்கக்கூடியது. 1600 ரூபா. அந்த சொம்பு வந்து 1600ங்க. அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு மோர்மத்து. இது நல்ல பெரிய சைஸ் மோர்மத்து. ஒரே மரத்தில் செஞ்சதுங்க. இந்த மாதிரி இது நிறைய பேர் விரும்புகிறீங்க. ஏன்னா இப்போல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது. இவ்வளோ பெரிய ரோஸ்வுட் பலகையும் கிடைக்காது. அதை குடஞ்சி செய்கிறதுக்கும் இன்றைக்கி ஆள் இல்லை. இந்த அளவு எவ்வளோ மொத்தத்துக்கும் லென்த்துக்கு பலகை எடுத்து செய்கிறது. இது வீட்டு யூஸ்க்கு ஆகாது, ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு, ஹோட்டல்களில் இல்லைன்னா ஆன்டிக் கலெக்ஷனில் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வாங்கி சேகரிக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தோம்னா ஒரு வியாபாரிக்கிட்டேருந்து இன்னொரு வியாபாரிக்கு கைமாறுது. அந்த மாதிரியான இதில் வாங்குகிறாங்க. இந்த பீஸ் வந்து 2800 விலை கொடுக்குறேன். இதோட ஸ்பெஷாலிட்டியாக ஒரே மத்து அப்படிங்கிறது தான். சைஸ் வந்து 1.25 அடிக்கிட்ட இருக்கக்கூடியது. மத்தோட அந்த மோர் கடையிற பாகம் மட்டும் பார்த்தோம்னா 4 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மூடி.
நம்ம நிறைய முடி கிடைக்க போட்டுட்ருக்கேன். இதுவும் நல்ல கனமான ஒரு முடி, பானையெல்லாம் முடி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஒரே மரத்தில் அழகாக முன் சைடு வந்து ஒரு முடி மாதிரி அவ்வளோ ஷேப்பாக ஸ்மூத்தாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம திருப்பி வச்சு நம்ம காய்கறி போர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கக்கூடியது, நமக்கு ஆடாமல் இருக்கக்கூடியது தான். பட் இந்த அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சு தான் வரும். அந்த அந்த கட்டிங் அந்த இது மூடிக்கான இது இல்லாமல் பார்த்தோம்னா மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 750 715 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள சோத்து பலகை தான். இதுவும் நிறையா கேட்குறதுனால அப்பப்போ கிடைக்க போட்டுட்ருக்கேன். இது வந்து நல்லா ரோஸ்வுட் மரத்தில் உள்ளது. சோத்து பலகையிலே ஒவ்வொரு மரத்துக்கு தக்கன காசு கொஞ்சம் வேறுபடும். இது வந்து ஒரு அடி ஷேப்பில் இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து வாழைப்பூ டிசைன்னு சொல்லுவாங்க. இந்த பீஸ் வந்து 850 ரூபா 815 விலைக்கு கொடுக்குறேன். ஒரு அடிக்கிட்ட இருக்கக்கூடியது நீளம். குறுக்கு பார்த்தோம்னா 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு இந்த சைஸில் இருக்கும். யூஸ்வலாக சோத்து பலகைனாலே இந்த சைஸில் தான் வரும். ஆவரேஜாக எல்லாமே அந்த சைஸில் தான் வரும். இப்போ நம்ம பார்க்குறது இருக்கிறதுலே பெரிய சோத்து பலகை. இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் பார்த்தது கிடையாது. இருக்கிறதுலே பெரிய சைஸு. ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பெரிய சைஸ் வேணும்னு கேட்டதுனால நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இருக்கிறதுலே 2 மடங்கு பெரிய சைஸ் இது. சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 1.5 அடி சைஸ் வரக்கூடியது. அதே மாதிரி அகலம் பார்த்தோம்னா 8 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. நல்லா நம்ம காய்கறி நறுக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்வுட் மரங்கிறது அழுத்தமான மரங்கிறதுனால அந்த நைஃப் படுற அந்த சில நேரங்களில் நைஃப் படும்போது அந்த இது மரம் சாஃப்டாக இருந்தால் செட் ஆகாது இல்லைங்களா. இது வந்து நல்லா அழுத்தமான மரங்கிறதுனால நல்லாயிருக்கும். இது வந்து 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 1300 எல்லாமே இன்றைக்கி ரேட்டு சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான். இது தூக்குவாளி கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் உள்ளது. அதிகம் கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். கும்பல் முடி உள்ள ஒரு தூக்குவாளி. இதிலே சைஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருந்ததெல்லாம் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. ஏன்னா எதுக்காக விவரம் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அந்த இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ரேட் அப்படின்னா ஒரே பீஸாக இருந்தாலுமே அதோட சைஸில் வித்தியாசப்படும், இல்லைன்னா வெயிட்டில் வித்தியாசப்படும். அதை வச்சு தான் நம்ம வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். பொருளை பார்த்தோன்னே நம்ம வந்து அதோட ரேட்டை சொல்ல முடியாது. எந்த பொருளுமே அதோட வெயிட்டு, அதோட சைஸ் இதெல்லாம் வச்சு தான் நிர்ணயிக்க முடியும். ஏன்னா ஒரே பீஸே வந்து சின்ன சைஸும் கிடைக்கும், பெரிய சைஸும் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு ஹைட் இருக்குது, 8 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. நல்ல ஒரு 2.5 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1900 ரூபா 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. ரேரிட்டியாக இருக்கிற பொருளுக்கு தக்கனா கொஞ்சம் ரேட்டுக்கு வித்தியாசப்படும். அதுதான் நம்ம அதையும் பொறுத்து நம்ம காஸ்ட் வித்தியாசப்படும். ஏன்னா அவைலபிளாக ஒரே மாதிரி தூக்குங்கிறது நிறையா கிடைக்கும். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வெண்ணச்சட்டி தான். நல்லா வரும்பு மடக்கி விட்டு பொட்டடிச்சு செஞ்சுருக்க வெண்ணச்சட்டி. அந்த காலத்து வெண்ணச்சட்டி அழுத்தமாக இருக்கக்கூடியது. வெயிட்டும் கொஞ்சம் நார்மல் வெயிட்டை விட கொஞ்சம் வெயிட்டு கூடவே நல்லா அழுத்தமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது. இது வந்து 1500 ரூபா 1500 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் பார்த்தோம்னா 5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு அகலம் உள்ளது. இதுக்கு வந்து ஒரு மூடியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். மூடி வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம். மூடி வந்து தனியாக 250 வரும். லிட்டு வந்து தனியாக 250. வெண்ணச்சட்டி வந்து 1500. செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். ஏற்கனவே இந்த பீஸ் ஒன்று நம்ம சேலில் போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி பீஸ் இன்னொன்று கிடைக்கும். ஜோடியாக மறுபடியும் போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான பீஸ். மங்கிலேயே வந்து ஏகப்பட்ட பொருட்கள் எல்லா கடையிலையும் இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்க பீஸ் ரேர். அதாவது கீழே இருக்க பீஸ் மட்டும் கிடைக்கும், மூடி இருக்காது. இந்த பீஸ்க்கெலாம் மூடி மிஸ் ஆகிருக்கும் நிறையா. ஏன்னா நிறைய பொருள் வரும்போது அவங்களுக்கே தெரியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொருட்கள் மூடி இருக்காது. கடை அந்த அடி பாட்டம் மட்டும்தான் அதிகமாக அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஒரு செட்டு ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. இப்போ அதே கலரில் இன்னொரு செட்டு கிடைக்கவும் எனக்கு செட்டாக போடுவோம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். செட்டாக பார்க்கும்போது எந்த பொருளுமே ஜோடியாக பார்க்கும்போது அழகாக இருக்கும். நம்ம ஒன்று வேணால் ஒரு மிளகாத்தூள் மல்லித்தூள் கொட்டி வச்சுக்கிறதுக்கோ, இல்லை ஏதோ ஒன்று ஒரு ரைஸ் வச்சு நம்ம சாதம் வச்சு நம்ம டைனிங் டேபிளில் வச்சு பரிமாறத்துக்கோ எதுக்கு வேணாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சைஸ் பார்த்தோம்னா 11 இன்ச்சு மூடியோட ஹைட்டோடு சேர்த்து பார்த்தோம்னா 11 இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது. கெப்பாசிட்டி வந்து ஒரு 2.5 லிட்டர்கிட்ட பிடிக்கும். இது உள்ளது மல்டிபர்பஸ். அந்த கும்பாச்சியாக இருக்கிற மூடி அது ஒரு அழகாக கொடுக்கக்கூடியது. இதுலேயே சின்ன பீஸும் சரி, இந்த மாதிரி பீஸும் சரி ரேர் பீஸு. அப்படியே கிடைச்சாலுமே ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி டபுளாக கிடைக்காது. அது ரெண்டும் சேர்த்து 3600 ரூபான்னு விலை கொடுக்குறாங்க. 3600. அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள அடுக்கு சட்டி தான். 2 அடுக்கு உள்ளது. நம்ம கிடைக்க போட்டுட்ருக்கோம். இது 2 அடுக்கு உள்ளது. நல்லா அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இருக்கக்கூடியது. ரெண்டும் நல்லா புதுசாகவும் இருக்குது. கண்டிஷன் நல்லா புதுசாக பளபளப்போடு இருக்கக்கூடியது. இது வந்து 2 பீஸும் சேர்த்து 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 2400.
இப்போ நம்ம வெண்ணெய் சட்டிக்கு கொஞ்சம் ரேட்டு கூட வர்றதுக்கும் இந்த இதுக்கு வந்து அதே இதில் இருந்தாலுமே இது கம்மியாக கொடுக்கறதுக்குமான காரணம் வெண்ணெய் சட்டி அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மி, அதுதான். அப்போ அங்கே நம்ம வாங்குகிற இடத்துல கொஞ்சம் கூட கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது அதனால தான் நம்ம இந்த பீஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ரேட் அனுசரித்து கொடுக்குறோம். நம்ம வாங்குறத பொறுத்து தான் நம்ம விற்கிற ரேட்டு. ஏன்னா அங்கே நம்ம கடைகளில் என்ன பே பண்ணுறோமோ அதுலேருந்து நம்ம சின்ன ஒரு லாபம் வச்சு தான் நம்ம விற்கிறோம். நம்ம எல்லாமே லாபத்துக்காக பண்ணுறது தானுங்களே. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான். இதுவும் நல்லா அந்த ஆளிலே ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த காது அந்த பீஸோடு இருக்கக்கூடியது வரும்போட நல்ல அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே காப்பர் ரிவீட்டு கொடுத்தது. அந்த காலத்து தூக்குவாளி நல்ல வரும்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதோட வரும்பு நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஆனால் ஈயம் கிடையாது. நம்ம ஏதாவது கொட்டி வச்சுக்கிறதுக்கு பருப்பு இந்த மாதிரி நம்ம கிச்சனில் எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஈயத்தோடு இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் சில பொருட்கள் பரவாயில்ல, ஈயம் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வரதுக்கு காரணம் அதோட அந்த தகடோட தன்மை மஞ்சேன்னு இருக்குது. அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு, ஷைனிங்கும் நல்லாயிருக்கு. அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோயில் இதுகளுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், பூஜை அறை பர்பஸ்க்கும் இல்லை ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். நல்ல சைஸில் இருக்கக்கூடியது. இதுவும் வந்து ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு உள்ளது. 1800 விலை கொடுக்கணும், 1800. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு ஸ்டூல் தான். இது ஒரு சின்ன சைஸ் ஸ்டூலுங்க. மொத்தமே இதோட சைஸ் பார்த்தோம்னா ஒரு ஹைட் வந்து 6 இன்ச் இருக்கும். எவ்வளோ சின்ன சைஸ்னு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய கை சைஸ்க்கு தான் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 6 இன்ச்சு, ஹைட் வந்து 6 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு தான். 6 இன்ச்சை விட கம்மி. அதாவது நம்மளோட கை பாதத்தோட அளவு தான் இருக்குது அகலம். 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு தான், சின்ன சைஸு. மல்டிபர்பஸாக அவங்கவுங்க சொந்த இது தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருளி வச்சு கொஞ்சமாக பூ வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஸ்டூல்லாம் கிடைக்காது இன்றைக்கி. செய்ய போனால் அந்த காஸ்ட்டுக்கு செய்யவும் முடியாது. அதனால் அதுவுமே பார்த்தோம்னா இதெல்லாம் பர்மா தேக்கு, அதனால் எடுத்துகிட்டு வந்தது. அந்த ஸ்டூல் வந்து 1600ன்னு கொடுக்குறேன். அந்த பூ உருளி வந்து 700 கொடுக்குறேங்க. அது சின்ன பூ உருளி. அது வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை புதுசு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள பர்மா தேக்கு தான். இதெல்லாமே ஒரு கிளாக் பாக்ஸு. அந்த காலத்தில் கிளாக்லாம் வச்சுக்கிறதுக்கு செஞ்ச பாக்ஸ் தான். பட் இப்போ வந்து இந்த கிளாக் பாக்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன பிள்ளையார் வைக்கிறோம், இல்லை பூஜை அறையில் ஒரு பீடை மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வீட்டுக்கு வெளியில் ஒரு பிள்ளையார் வைக்கிறோம், சாமி கும்பிடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி நல்ல ஹூக்கோடு இருக்குது, 2 சைடும் ஹூக்கோடு இருக்குது. அழகாக ஒரு ஆணியில் மாட்டி விட்டுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சாஸ்திரத்துக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க அடக்கமாகவும் இருக்கும். நல்லா இதுக்குன்னு நம்ம கட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு பீடை மாதிரி வச்சு மாடம் வச்சு கட்டியிருக்க மாட்டாங்க. மாடம் வச்சு கட்டாதவர்களுக்கு வீடுகள் வெளியில் வைக்கணும், ஒரு பிள்ளையார் சிலை வைக்கணும்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வச்சுக்கலாம். லாக்கோடு இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். இது வந்து 2300 விலை கொடுக்குறேங்க, 2300. எல்லாமே கண்ணாடி பொருள். ஒரு கண்ணாடி பொருள் இருக்கும்போது அதில் நம்ம அதை பேக் பண்ணி அனுப்புகிறதே கொஞ்சம் பயந்து தான் அனுப்புகிறோம் ஒவ்வொரு பொருளையுமே. இதோட சைஸ் வந்து 8 இன்ச்சுக்கு 6 இன்ச் இருக்குது, 2300. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு 5 பெட்டி. நல்ல கண்டிஷனில் இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான். இது வந்து நல்லா 3 அறையாக இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 5 பெட்டிக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் வச்சு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட பயன்பாட்டுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சைஸில் இருந்துச்சு. நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷேப் சைஸில் இருக்குது. ப்ளஸ் உள்ளேயும் நல்லா ஒரு ஸ்பேசியஸாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் சின்னதாக 2 கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பீஸ் வந்து ஒரு சைடு 2 சைடுமே இந்த மாதிரி டிசைன் இருக்குது, ஒரு சைடு சும்மா இருக்குது. உள்ளே வந்து வார்னிஷ் கோட் இல்லை, தேக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஒரு கோட் வார்னிஷ் அடித்து அனுப்பி விடலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த காலத்து தேக்கு மரம். இப்போ அந்த பீஸோட பாலிஷ் கூட அந்த அப்போ ஒரிஜினல் எப்படியோ அப்படியே தான் இருக்குது. சைஸ் வந்து ஹைட் வந்து 6 இன்ச்சு ஹைட் உள்ளது. நீள அகலம் பார்த்தோம்னா 9 இன்ச்சு, 9 இன்ச்சுக்கு 3/4 அடிக்கு 1/2 அடி, 9 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. இது வந்து 2400, 2400 விலை கொடுக்குறேங்க. சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்போடு தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.